எம்எஸ் வேர்டில் இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் இப்போ நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டில் சைட் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். சைட் ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் சைட் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல்ஸில் ஹெட்டிங் 1 ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹெட்டிங் 2 ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி டைட்டில் ஸ்லைட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ஆஃப் தி பேஜ் கிட்ட வந்துட்டு ரெஃபரன்சஸ் டேபில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இது இருக்கும்போது இது டாப் ஆஃப் தி பேஜில் வரணும். டேபிள் ஆஃப் ரெஃபரன்சஸ் டேபில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதில் ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் ஆகலை அப்படின்னா இங்கே அப்டேட் டேபிள் இருக்கும். அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து வேறு ஹெட்டிங் ஆட் பண்ணுறோம். ஹோம் டேப்பில் போயிட்டு ஹெட்டிங் 2 ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் போயிட்டு அப்டேட் டேபிள் கொடுத்தோம்னா இங்கே அப்டேட் ஆகிடும். இல்லைன்னா F9 கொடுத்தோன்னா அப்டேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அப்டேட் என்டையர் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஹெட்டிங்க்கு ட்ராவல் ஆகும்.